வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வாழ்க்கை பயணத்தில் டே 8. ஏன் அடிக்கடி வீடியோ வரலன்னு நீங்கள்லாம் கேட்கலாம். யாரும் கேட்கல, ஆனால் நான் சொல்லுவேன். கொஞ்சம் வேலையாயிட்டேன், அதனால் எடுக்க முடியல. வீடியோஸ்லாம் எடுத்தாலும் எடிட் பண்ண முடியல. அதனால் எடுத்த வீடியோவாக இருந்தாலும் டெலிட் பண்ணி விட்டுறேன். காலையில் எழுந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி ஆச்சு. போகிறப்பே யோசிச்சுட்டு போனேன், இன்னைக்கு அவன் என்ன என்னென்னலாம் பண்ண போகிறானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு ஜூஸ் கடையில் நிறுத்தி ஜூஸ் சொல்லி வெயிட் பண்ணி சங்கீத ஸ்வரங்கள் தான் பாடிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ நேரம் கழிச்சு வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சிட்டு பக்காவா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். அப்புறம் இன்னைக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கு, என்னென்ன லெசன் எடுக்கணும் எல்லாத்தையும் உட்காந்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்புறம் மதியானம் போல கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அங்கே இருந்து அப்படியே கிளம்பி புஷ்ஷுன்னு ஆஃபீஸ்க்கு வந்தேன். லைட்டாக தொண்டை வறண்டுச்சு. ஒரு கடையில் நிறுத்தி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. வந்து இங்கே சில பல வேலை இருந்துச்சு, அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்னாப் சாட் ஃபில்டர் கூட விளையாடிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நேரம் போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம கண்ணாடியில் ஒரு ஸ்க்ரூ சரியில்லை. அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு லென்ஸ் கார்டில் போயிட்டு அதை போட்டுக்கிட்டு அழகாக கிளம்பிட்டேன். ஏன் நிறைய அந்த அழகாக பக்காவாக யூஸ் பண்ணுறேன்னே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கும் என் தங்கமணிக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம பாச மலர்கள் நம்மளை சுத்து போட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு நான் அந்த ஒய்ஃபை காலியானதுலேருந்து இவங்க வீடியோ பார்க்குறது விட்டேன். அதனால் திருப்பி உட்காந்து போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மிஸ்கின் சாரோட இன்டர்வியூவும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருந்தேன். இந்த வண்டி சரியில்லாததுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கொஞ்சமாச்சும் நடந்தேன். பக்கத்தில் இருக்க வண்டியாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்க கடையாக இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போவேன். இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு வந்தேன். ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்து இவனை மாதிரி குப்புறப்படுத்து தூங்கிட்டேன். நண்பர்களே, பாய் பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.